வரப்போகும் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி அவல் வச்சு பஞ்சு போல் பணியாரம் செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அவல் சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துட்டு இது கூட 1 கப் தண்ணி ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். பாகுப்பதம் வேண்டாம். இப்போ அது அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரவை அவலை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு இப்போ இது கூட 1 கப் அரிசி மாவு கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஊற்றிட்டு இது கூட 2 ஏலக்காய் 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் 1/4 டீஸ்பூன் ஆப்போசோட சேர்த்து நல்லா கலந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுட்டு எல்லா குழியிலையும் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு கல் சூடானதும் ஒரு குழியிலையும் மாவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பக்கம் 3 நிமிஷம் திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா பஞ்சு போல் பணியாரம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.